ஹாய் குட்டீஸ், தி 7 லிட்டில் கோட்ஸுங்கிற கதையை பார்க்கலாமா? ஒரு அழகான மலையொட்டின கிராமத்தில் ஒரு நல்ல அழகான குட்டி வீடாம். அந்த குட்டி வீட்டுக்குள்ளே அம்மா ஆடும் 7 குட்டி ஆடுகளும் வசிச்சுட்டு வந்தாங்களாம். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களாம். அவங்க காலை வேளை குழந்தைகளோட மழலை சத்தத்தோட ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. அப்போது அம்மா ஆடு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் தங்கங்களா, வர வரைக்கும் வீட்டெல்லாம் சாத்திக்கிட்டு அமைதியாக சமத்தா விளையாடணும்னு சொன்னாங்களாம். அப்போது அம்மா ஆடு நான் கதவை தட்டினாதான் நீங்கள் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். அப்புறம் ஒரு ஓரத்தில் நின்று ஒரு நரி இந்த வீட்டை பார்த்துக்கிட்டே இருந்துதான். எப்படியாவது இந்த கதவை திறந்து அந்த குட்டி ஆடுகள் எல்லாத்தையும் சாப்பிட்றணும்னு நினச்சிதான். அப்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆடு எங்கள் அம்மாவோட குரல் இப்படி இருக்காது, நீ எங்கள் அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இந்த நரி ஒரு தேன் கடைக்கு போய் என்னுடைய குரல் ரொம்ப இனிமையாக மாறுற மாதிரி ஒரு தேனை கொடு அப்படின்னு கேட்டுச்சான். அந்த கடையில் இருக்கவங்களோ கொடுத்துட்டாங்களாம். அந்த நரி அந்த தேனை நக்கிட்டு, இனி அந்த ஆடோட குரல் மாதிரியே நம்ம குரல் மாறிடும், நம்ம போய் அந்த ஆடுகளை ஏமாத்தலான்னு அந்த ஆட்டுக்குட்டிங்க கிட்ட போயிட்டு, இப்போ கதவை தருங்க செல்லுங்களா, அம்மா வந்திருக்கேன்னு சொன்னாங்களாம். அப்போ அதில் ஒரு ஆடு, எங்கள் அம்மாவோட கால் இந்த மாதிரி இருக்காது, வெள்ளையா அழகா பூ மாதிரி இருக்கும்னு சொல்லிச்சான். உடனே சரி நம்ம போயிட்டு எப்படியாவது காலோடைய நிறத்தை மாற்றிட்டு வந்துடணும்னு ஐடியா பண்ணி ஒரு மாவு கடைக்கு போய் வெள்ளையாக இருக்கக்கூடிய மாவை கேட்டுச்சான். அந்த முயலும் பயந்து போய் அந்த மாவை கொடுத்துட்டு என்னை எதுவும் செஞ்சிடாதுன்னு சொல்லிடுச்சான். மாவை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இந்த நரி ஆடுக்குட்டிகளை நோக்கி போச்சான். போயிட்டு தன்னுடைய காலை மாவுக்குள்ளே நினச்சி காலை வெள்ளையாக்கிட்டு ஆடு மாதிரியே நடிக்கலான்னு அந்த குழந்தைங்க கிட்ட மறுபடியும் போய் கதவை திறங்க செல்லுங்களா, அம்மா வந்திருக்கேன்னு சொல்லிச்சான். அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆடு, எனக்கு இதில் சந்தேகமாக இருக்குது, இது அம்மாவாக இருக்காதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு ஆடு போய் கதவையும் திறந்துருச்சான். கதவை திறந்ததுக்கு அப்புறம் தான் வெளியே நிற்கிறது நரின்னு அந்த குட்டி குழந்தைங்களுக்கு தெரிஞ்சுதான். ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இடத்துக்கு ஓடி போய் ஒளிஞ்சாங்களாம். ஒருத்தன் கர்டன் பின்னாடி ஒளிஞ்சுதான், இன்னொரு குட்டி ஆடு பாத்திரத்துக்குள்ளேயும், இன்னொரு குட்டி ஆடு ஒரு கடிகாரத்துக்கு பின்னாடியும் ஒளிஞ்சுக்கிட்டு உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக பயந்துட்டே இருந்துச்சான். அந்த நேரமாக பார்த்து இந்த நரி எப்படியாவது இவனுங்களை எல்லாத்தையும் பிடிச்சிடணும்னு தன்னுடைய முழு பலத்தை பயன்படுத்தி இருக்கக்கூடிய 6 ஆடுகளையும் பிடிச்சிருச்சான். ஒரே ஒரு ஆடு மட்டும் தப்பிச்சு வீட்டில் இருந்துச்சு. இந்த 6 ஆட்டையும் எடுத்துக்கிட்டு ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டானான். கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு பார்த்தா வீட்டில் எல்லா பொருட்களும் அலங்கோலமாக இருந்துச்சு, வீடே அமைதியாக இருந்துச்சு. அந்த 7வது குட்டியாட்டம் மட்டும்தான் பார்த்தா அம்மா என்னாச்சுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நரி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அம்மாவோட குட்டியாடும் எல்லாத்தையும் தேடி போகும்போது அம்மாவோட ஃப்ரெண்டு பாலுங்கிற கரடி நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நம்ம எப்படியாவது நம்ம குழந்தைங்களெல்லாம் காப்பாற்றிடலான்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த அம்மாவும் சரின்னு சொல்லி குழந்தைங்கள் எல்லாத்தையும் அந்த காலடி தடத்தை ட்ரேஸ் பண்ணி போய் பார்க்கலான்னு போனாங்களாம். நரியோட வீட்டை கண்டுபிடிச்ச உடனே வெளியிருந்து பார்க்கும்போது நரி குட்டி ஆடுகளை சமைக்கிறதுக்காக ஒரு சூப்பு ரெடி பண்ணிட்டு இருந்ததுதான். அந்த சூப்பு ரெடி ஆனோடனே குட்டி ஆடுகள் எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு சாப்பிட்ணுன்னு முடிவெடுத்திருந்ததுதான். அப்பன்னு பார்த்து நரி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வருவோம், அதுக்கப்புறமா இந்த குட்டி ஆடுகளை உடனே சாப்பிட்றலான்னு நினச்சிதான். குட்டி ஆடுகள் சாக்குப்பையில் கத்திக்கிட்டே இருந்துச்சான். அம்மா ஆடு ரொம்ப பயந்துருச்சான். எப்படியாவது இந்த குட்டி ஆடுகளை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு அது அழுகிற நேரம் நரி ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட போகிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு குளிச்சுட்டு வரலான்னு போச்சான். அந்த நேரம் பாலுக்கு ஒரு ஐடியா வந்துச்சான். எப்படியாவது இந்த நரிக்கிட்ட இருந்து குட்டிகளை காப்பாற்றிட்டு குட்டிகளுக்கான பாதுகாப்பை நம்ம கொடுக்கணும்னு நினச்சாங்களாம். உள்ளிருந்த சாக்கை திறந்து எல்லா 6 குட்டி ஆடுகளையும் மீட்டுட்டாங்களாம். குட்டி ஆடுகள்லாம் அம்மாவை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டுருச்சா. அந்த நேரம் கரடி, நான் இதுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறேன், அந்த நரி வந்த உடனே அவனுக்கு நல்ல பாடம் புகட்டலான்னு சொல்லிச்சான். அம்மா ஆடு பயந்தே போயிடுச்சான். உனக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லும்போது எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்குக்குள்ளே கரடியை போட்டு லாக் பண்ணிட்டு அம்மா ஆடும் குட்டி ஆடுகளும் வெளியே நின்று என்ன நடக்குன்னு பார்த்துச்சான். அப்போ
நரி குளிச்சுட்டு வந்து அந்த சாக்கை திறந்த உடனே உள்ளிருந்து கரடி வெளியே வந்துடுச்சான். வெளியே வந்து அந்த நரி கூட சண்டை போட்டு நரியை தூக்கி அந்த சூப்புக்குள்ளாரே போட்டுருச்சான். சூடு தாங்காமல் இங்கேயும் அங்கேயும் ஓடின நரி காட்டுக்குள்ளெல்லாம் சுடுதுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சான். அம்மா ஆடு குட்டி ஆடுகளோட ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ அம்மா ஆடு, பாலு, குட்டி ஆடுகள் எல்லாரும் சேர்ந்து நிம்மதியாக வீட்டுக்கு போனாங்களாம். எந்த கவலையோ நீ இல்லைன்னு அவங்க நினச்சி சந்தோஷப்பட்டாங்களாம். இது மாதிரி தான் நம்ம எப்பவுமே அடுத்தவங்களுக்கு தீங்கு நினச்சா நமக்கும் தீங்கு தான் நடக்கும். இந்த மாதிரியான நல்ல நல்ல கதைகள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குட்டீஸ். எல்லாம் சமத்தா இருங்க.